இன்றைக்கி வீடியோவில் சப்பாத்திக்கு காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். இந்த ரெசிபி செய்யறதுக்கு 400 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இந்த காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த தண்ணியை வடிச்சிட்டு காலிஃப்ளவர் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். எல்லா காலிஃப்ளவரும் இந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகணும். இப்போ பாருங்கள், எல்லா காலிஃப்ளவரும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கனமான ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபுல் பாயில் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் எல்லாமே பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதே பேனில் காலிஃப்ளவர் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது. நான் இதில் தான் தாளித்து விட்டுக்க போகிறேன். தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, நல்லா பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் இப்படி இருக்குதுன்னு நினச்சிட்டு வேறு பேன் மாற்றாதீங்க. இது எல்லாமே நம்ம கிரேவி செய்யும்போது அதோட மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ நல்லா பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த எல்லா மசாலாவும் சேர்ந்து வரும்போது தான் கிரேவிக்கு கரெக்டான டேஸ்ட் கிடைக்கும். அதனால் பேனில் ஒட்டியிருக்குன்னு சொல்லிட்டு வேறு பேன் மாற்றாமல் இதே பேனில் பண்ணுங்கள். கிரேவி செய்யும் போது அதோட இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இது பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இது கூட சேர்க்கறதுக்காக 1 கப் அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்க புளிப்பில்லாத தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிரை கட்டி இல்லாமல் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த தயிரோடு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் புளிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக எடுத்திங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ மசாலா தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ண இந்த தயிர் எடுத்து நம்ம வதக்கிட்டு இருக்க அந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போதைக்கு இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த தயிர் மசாலா எல்லாமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை அப்படியே விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இது நல்லா வதங்கட்டும். இந்த மசாலா வதங்கிறதுக்குள்ளே இது கூட சேர்க்கறதுக்கு தக்காளி அரைச்சிக்கலாம். மீடியம் சைஸில் நல்லா பழமாக இருக்க 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை சின்னதாக கட் பண்ணி மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தக்காளியை வதக்கி அரைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி பச்சையாகவே கட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து நம்ம ஏற்கனவே சேர்த்த அந்த தயிர் மசாலா எல்லாமே 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தக்காளி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். இப்போது ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க பச்சை பட்டாணி, நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச காலிஃப்ளவர் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே காலிஃப்ளவர் வறுக்கும்போது அதோட உப்பு சேர்த்து தான் வறுத்துருக்கோம். அதனால் கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதில் ஃப்ரெஷ் பட்டாணியாக இருக்கனால டேரெக்டாக சேர்த்துட்டேன். ஃப்ரோசன் பட்டாணியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதுவே காய வச்ச பட்டாணியாக இருந்தால் அதை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவோடு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டாச்சு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதுக்கு பதிலாக கொத்தமல்லி தழை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளே இந்த காலிஃப்ளவரும் நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். மேலே பாருங்கள் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. காலிஃப்ளவரும் நல்லா வெந்துருச்சு.
அவ்வளவுதாங்க. ரொம்ப சூப்பரான காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தி இல்லைன்னா பூரியோடு வச்சு சாப்பிட்டா அசத்தலாக இருக்கும். கீ ரைஸ் மாதிரியான வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.